சொன்னேன், எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணேன், எனக்கு ஒன்றும் புரியல. அப்பா வாய்ஸ் மெசேஜ் பண்ண சொல்லு. எனக்கு அப்பா என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் சாணுமா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறேம்மா அப்படின்றது அப்பா. ஏன் இந்த சின்னவன் எங்கே போயிட்டு போய் நாய்கிட்ட கடி வாங்கின்னு வரோங்க. அப்பா நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சாணும். ஆமாப்பா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நானும் உன்னை கொஞ்சம் நல்ல கல்பனா ஒரு டவுட் சொல்லுப்பா. வாய்ஸ் மெசேஜ் அம்மா பண்ணுறேன், எனக்கு தமிழ் எழுத வராதுமா அப்படின்றது அப்பா. ஓகே அப்பா அப்படின்னு சாணும். சொல்லு சாணு, என்ன டவுட்டு? இன்ஸ்டா வாய்ஸ் மெசேஜ் ஷேர் பண்ண முடியாதப்பா. இன்ஸ்டா புரியல எனக்கு. யாரை கேட்குறேன்? இன்ஸ்டாவில் வாய்ஸ் மெசேஜ் ஷேர் பண்ண முடியாதாப்பான்னு. ஷேர் ஆப்ஷன் இல்லையாப்பா? ஷேர் ஆப்ஷன் இல்லையா? இருக்குமே சாணு. இல்லைன்னா அப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணு. ஏன்னா எனக்கு லைவில் அவர் என்ன சொன்னார் புரியலப்பா. அதான் நிறைய பேர் நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறாங்க. உனக்கே அது மாதிரி தானே சொன்னாங்க நிறைய பேர். இல்லை இல்லை பொதுவாக கேட்டேன்ப்பா. தெரியலையே சார், இன்ஸ்டாவில் போய் பார்த்தா தான் தெரியும் ஷேர் ஆப்ஷனுக்கு தானே. ஒரே நிமிஷம் நான் பார்த்துட்டு வரேன். இல்லைப்பா ஷேர் ஆப்ஷன் இல்லை. இல்லைப்பா ஷேர் ஆப்ஷன் இல்லை. ஓகே ஷானுமா அப்படின்றாரு அப்பா. ஷேர் ஆப்ஷனே இல்லைப்பா. உங்களெல்லாம் லைவ் ஏன் இவ்வளவு ரொம்ப ஸ்லோவாக உங்களுடைய லைவ் ஏன் இவ்வளவு ரொம்ப ஸ்லோவாக போகுது? ஓகேப்பா. இதான ஃபஸ்ட் லைவு. போக போக பேசி பழகிடும். ஏன்னா இப்போ யாருமே இல்லை, அதனால தான். ஓகே சாணமா, உங்களுடைய லைவ் ஏன் இவ்வளவு சொல்லுங்க. யாருப்பா வராங்க லைவுக்கு? யாருமே வர மாட்டுறாங்க. வந்தால் தானே அது மெசேஜ் பண்ணாதான் அது கூட பேச இதுவாகும். 1-2 பேர் அப்படியே லைவ்ல இருந்தால் எப்படி? இப்போ ஒருத்தராக காமிக்குது. ஷேர் பண்ண முடியாமல் வாய்ஸ் மெசேஜ் இல்லைப்பா, முடியல, ஷேர் பண்ண முடியல. அப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கினே எனக்கு மெசேஜ் பண்ணி போய் பார்த்து ஷேர் பண்ண முடியல.